அதே திருச்சியில தமிழ்நாடு வெல்லட்டும், ஸ்டாலின் தொடரட்டும் என்ற மாநில மாநாடு கொடுத்த ஒரு பெரிய கூட்டம் ஒன்று நம்முடைய மாண்புமிகு தமிழக கழகத்தின் தலைமையில் இந்த மாநாடு நடைபெற இருக்கிறது. தலைவர் அவர்கள் சொன்னது போலவே 10 லட்சம் பேர் கலந்து கொள்கிற ஒரு மாபெரும் மாநாடாக இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 20 லட்சம் சதுரடி அளவிலே அங்கு அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. 20 லட்சம் சதுரடியில 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட நாற்காலிகள் போடப்பட்டிருக்கிறது. அது இல்லாமல் 2 பக்கமும் நிற்கிறதுக்கு 2 லட்சம் 7 லட்சம் பேர் நிற்கக்கூடிய அளவில இடம் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அனைவருக்கும் குடிநீர் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல கழிவறை வசதி செய்யப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி வெளியிலே சென்றால் அது அவர் தண்ணி தேவையான அளவுக்கு இந்த சைடும் அந்த 2 பக்கமும் 10 லட்சம் லிட்டர் தண்ணி அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஒவ்வொருவரும் எந்த விதமான பாதிப்பும் இல்லாத அளவுக்கு பேரிகார்ட் பிடிக்கப்பட்டு எந்த இடத்திலும் தள்ளுமுள் இல்லாமல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஏற்பாடுகள். எனவே சரியாக 3 மணி அளவிலே மாநாடு தொடங்கப்படும். மாண்புமிகு தமிழக முதல்வர் வருகிற போதே இருவண்ண கொடி ஏற்றி வைத்துவிட்டு தொண்டர்களுடைய வரவேற்பை பெற்று மேடைக்கு செல்கிறார்கள். எனவே இந்த சுற்றி வருகிற பல பேருந்துகள் என்னுடைய கணக்கு ஒரு 20 போலீஸ் கணக்கு 24,000 வண்டி வரும் கணக்கு 24,000. 24,000 வண்டி நிற்பதற்கு 2 பக்கம் மாநாட்டினுடைய 2 பக்கமும் இடம் தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. லைட்டு போடப்பட்டிருக்கிறது, வெளிச்சமும் செய்யப்பட்டிருக்கிறது. வருகிற கழகத்தோடு உங்கள் மூலமாக நான் சொல்கிற ஒரே வேண்டுகோள், சாலையிலே நிறுத்தினால் பின்னால் வருகிறவர்கள் சேர முடியாது. எனவே முன்னால் வருகிற கழகத்தோடு மாநாட்டு அருகிலேயே நிறுத்துகிற இடம் இருக்கிற காரணத்தால் பேருந்தில வருகிறவர், வண்டி வாகனங்களில் வருகிறவர்கள் அங்க நிறுத்தினால் மாநாடு ஒரு 100-200 அடிக்குள்ளாக மாநாட்டுக்குள்ள ஒரு 500 அதிகபட்சம் 500 அடிக்குள்ளாக மாநாட்டுக்குள்ள அமர்ந்த முடியும். சாலையிலே நிறுத்தி 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தொண்டர்கள் நடந்து வராத அளவுக்கு முன்னால் வருகிற வாகனங்கள் அந்த வாகனங்கள் நிறுத்துமிடத்திற்கு முன்னே சென்றால் மாநாட்டுக்கு வருவதற்கு அவர்களுக்கு சௌரியமாக இருக்கு. உங்கள் மூலமாக அவர்களுக்கு வேண்டுகோளாக வைக்கிறேன். ஒவ்வொரு அமைச்சர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மாவட்ட செயலாளருக்கு நான் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு, அதாவது தள்ளுமுள் இல்லாமல் எல்லாம் கலந்து கொடுக்கிற வகையில் இந்த மாநாடு அமைய வேண்டும் என்று என்னுடைய விருப்பம். எனவே அப்படிப்பட்ட விருப்பத்திற்கு தான் எல்லா ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. வேற ஏதாவது ஆரம்பிக்குது தலைவர் வருவதற்கு முன்பாக தேவா அவர்களுடைய நிகழ்ச்சி நடைபெறுகிறது. நம்முடைய கழகத்தோட உசேன் மர்மம் அவருடைய நிகழ்ச்சி நடைபெறுகிறது. கச்சேரி 2 அப்துல் குத்தூஸ் அவர்களும் தேவாவுடைய இசை நிகழ்ச்சி நடைபெறுகிறது. 3 மணிக்கெல்லாம் சரியாக மாநாடு தொடங்கிவிடும். இசை நிகழ்ச்சி 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நடந்த பிறகு அதுக்கு பிறகு தலைவர் அவர்கள் எப்படி நிகழ்ச்சி நேரில் அவர் தான் அறிவிப்பார்கள். எனவே அவர்கள் அறிவித்த பிரகாரம் தலைவர் அவர்கள் சரியாக 5-9 மணி அளவில் அவர் இடத்திலிருந்து தங்குகிற இடத்திலிருந்து நல்லஜி சீனிவாசன் பல்கலைக்கழக அந்த இடத்திலிருந்து தொண்டருடைய கொடியேற்றி தொண்டருடைய வரவேற்பை ஏற்று நேராக மேடை செல்வார்கள். என்னுடைய கணக்கு எப்படி பண்ணாலும் ஒரு 4 மணி நேரம் மொத்தமாக ஆரம்பித்ததுலேருந்து 4 மணி நேரத்துக்கு மாநாடு. அம்மா நல்ல இன்னைக்கு அவரு எல்லா விதமான ஏற்கனவே தேர்தல் நேரத்தில் இந்த இடத்துல சொல்லப்பட்ட வாக்குறுதி 7 வாக்குறுதியில் தான் ஆட்சி அடுத்த 10 ஆண்டு காலத்துக்கு கழகம் வந்தால் என்ன செய்யும்? பாசன வசதியை 2ஆக பெருப்போம், கல்வி வசதியை பெருப்போம், மருத்துவ வசதியை பெருப்போம் என்றெல்லாம் சொல்லி 7 விதமான சூழ்நிலை சொல்லிதான் ஆட்சி பொறுப்பேற்றோம். அதே இடத்தில் தான் மாநாடு. இப்போதும் சில அறிவிப்புகளை அவர்கள் வெளியிட வேண்டும், வெளியிடுவார்கள். ஏற்கனவே அந்த அறிவிப்புகளுக்கெல்லாம் எவ்வளவு தூரம் பணிகள் நடைபெற்றிருக்கிறது என்பதை நீங்கள் எல்லாம் நன்றாக அறிவீர்கள் ஒவ்வொரு இடத்திலும். எனவே இது ஒரு நல்ல மாநாடாக நல்ல ஒரு அறிவிப்பு ஒரு இடமாக தான். கடந்த சட்டமன்ற தேர்தல் பிறகு இந்த முறையும் வாக்குறுதிகள் சொல்ல வாய்ப்பு இருக்காங்க. தேர்தல் அறிக்கை தான் தலைவர் தயார் பண்ணியிருக்காங்க. சட்டமன்ற சொல்றது இல்லை, தேர்தல் அறிக்கையில வரும்
இது ஒண்ணு ரெண்டு ஏதாவது சொல்லுவாங்க, தலைவர் பேசும்போது சொல்லாம இருப்பாங்க. அது அது அவங்களுடைய இஷ்டம். நான் அப்படி எப்படி சொல்ல முடியாது. மாநாடு நடக்கிறப்ப அது நாங்க எதிர்பார்க்கிறோம், தலைவர் பார்த்து இருக்கிற நிதிநிலைக்கு ஏற்ப என்ன செய்ய முடியும், சொல்லிவிட்டு செய்யலன்னா சரியா இருக்காது. எதை செய்ய முடியும் என்பதை அதை கவனித்து முதலமைச்சர் தலைவர் தான் அதை அறிவிக்க வேண்டும். இப்ப மாநாடு நடக்கிறப்ப அன்னைக்கு தமிழகம் முழுவதுல இருந்து வருவாங்க, போக்குவரத்து நெரிசல் இருக்கு. இது காவல்துறையிட்ட சொல்லிருக்கீங்களா, இது போக்குவரத்து மாற்றம் பண்ற மாதிரி? அவங்க நல்லா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நேற்று ஐஜி வந்தாங்க, நம்ம எஸ்பி வந்தாங்க, டிஜி எல்லாம் வெளியில இருந்து காவலர்கள் எல்லாம் போட்டு கம்ப்ளீட்டா இது போக்குவரத்து நெரிசல் இல்லாம எல்லா பக்கமும் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க காவல்துறை. போக்குவரத்து மாற்றம் எதுவும் இருக்குங்க? போக்குவரத்து மாற்றம் காவல்துறை தானே செய்வாங்க. அந்த நேரம் மணி நேரம் வருகிற போது சாலையில் வரும்போது பிரிச்சு விடலாம். நீங்க அது காவல்துறை தான் செய்யணும். இப்போ பாத்தீங்கன்னா டோல்கேட்ல இருந்து புது ரோடு வழியா பிரிச்சு கொடுக்கலாம், பெரம்பலூர்ல இருந்து அரியலூர் வழியா வரலாம், பெரம்பலூர்ல இருந்து ஆத்தூர் வழியா வரலாம். எப்படி தலைவர் அவர் காவல்துறை தானே அந்த போக்குவரத்தை அவருக்கு தான் சரி செய்ய வேண்டும். அப்படித்தான் செய்வார். இல்ல இல்ல, நம்ம மாநாடு தலைவர் பேசுகிறார். கூட்டணி அறிவிக்கின்றால் அது முதலமைச்சர் தலைவர் தான் முடிவு பண்ணணும். தெரியல, எனக்கு தெரியல. முதலமைச்சர் தான் அந்த கழக தலைவர் தான் அறிவிக்கும். நான் இன்னைக்கு எல்லாம் உங்களை பார்க்கறது எல்லா டிவிலையும் விளம்பரம் கொடுத்துருக்கேன், எல்லா பத்திரிகையும் விளம்பரம் கொடுத்துருக்கேன். நீங்க எல்லாம் எல்லாரும் கலந்துங்க. வைஃபை ஏற்பாடு பண்ணிருக்கேன், எல்லாத்துக்கும் செய்திகள் அனுப்புறதுக்கு தனியா ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கேன். உங்களுக்கு உட்காரத்துக்கு உங்க பத்திரிகையாளர்கள் நல்ல அருமையா உட்காரத்துக்குள்ள ஏற்பாடுலாம் பண்ணிருக்கேன். இதெல்லாம் சொல்லிட்டு நீங்க எல்லாம் வரணுங்கிறதுக்காக தான் நான் அதை உங்களை கூப்பிட்டு அன்னைக்கு சில இருக்கிற ஏற்பாடு சொல்லியிருக்கேன். நான் இவ்வளவு கேள்வி கேட்டீங்க, நான் எனக்கு ஏதாவது சொல்லுங்க. நீங்க எல்லாம் மருத்துவ வசதி பண்ணிருக்கான். 10 இடத்துக்கு மேல மருத்துவ வசதி பண்ணிருக்கான். யார நீங்க பார்த்து நீங்க தான் சொல்லுங்க. நீங்க எங்களுக்கு நல்ல செய்தி ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. சொல்லுங்க, ஆதரவு எல்லாரும் கலந்துருங்க. நீங்க எல்லாரும் உங்களுக்கு ஏதாவது கூட நான் பார்த்து எல்லாத்துக்கும் எல்லா வகையான அந்த உட்கார்றதுக்கு உங்களுக்கு தேவையான அவங்க உடனடியா பேசுறதுக்கு டவர் பிஎஸ்என்எல் சொல்லி டவர் போட்டுட்டாங்க. டவர் போட்டு அதனால அதெல்லாம் பார்த்து இல்லைங்க. அவரு மதுரை நிகழ்ச்சி, திருநெல்வேலி நிகழ்ச்சி, தென்காசி நிகழ்ச்சி அவங்க அதுக்கு போயிட்டாங்க ஆய்வு. அவர் நேரா தஞ்சாவூர்ல இருந்து நேரா மதுரை போய் மதுரையில கிட்டு அவங்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் கொடுத்து விட்டு தஞ்சாவூர் திருநெல்வேலி போய் 14,500 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி தென்காசியில போய் அரசு நிகழ்ச்சியில கலந்துட்டாங்க. கொஞ்சம் நல்லா